Namaskaram students. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் nephron structure and its function. Okay. So it is from the lesson organ system in animals in 9th standard. Okay. இதுக்கு முன்னாடி பார்த்த வீடியோல human excretory systemல major part ஆன kidney பத்தி internal structure பார்த்தோம், how it is work அப்படின்றத பத்திலாம் பார்த்தோம். So இந்த வீடியோல கிட்னிக்குள்ள இருந்து அவங்களுடைய ஒர்க்கை ஷேர் பண்ணக்கூடிய மெயின் பார்ட் தான் இந்த நெஃப்ரான்ஸ் அப்படின்றவங்க. ஓகே, ஸோ இவங்களுடைய ஸ்ட்ரக்சர் ஃபங்க்ஷன் என்னென்ன அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நெஃப்ரான்ஸ். வாட் இஸ் நெஃப்ரான்ஸ்? Each kidney consists of more than 1 million nephrons or uriniferal tubules. ஸோ நம்மளுடைய கிட்னி ஸ்ட்ரக்சர் பார்த்தோம், அதோட இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் பார்த்தோம், அதில் கார்டெக்ஸ் அண்ட் மெடுலா அப்படின்ற ரெண்டு ரீஜியன் பற்றி டீட்டெயிலாக பார்த்தோம். இந்த ரெண்டு ரீஜியன்லையும் இட் ஹாவ் மில்லியன்ஸ் ஆஃப் டியூபியூல்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். urinariferous tubules, millions of tubules it present in the region of cortex and medulla in the kidney அப்படின்னு பார்த்தோம். ஓகே, ஸோ அந்த டியூபியூல்ஸ் தான் நெஃப்ரான்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ இட் இஸ் a structural and functional units of kidney. ஸோ இவங்க இல்லை அப்படின்னா கிட்னி ஒர்க் ஆகாது. ஓகே, ஸோ மற்ற எல்லா பார்ட்ஸும் இருக்காங்க, நெஃப்ரான்ஸ் மட்டும்தான் மிஸ்ஸிங் அப்படின்னா the kidney is worthless. ஓகேவா? ஸோ அப்போ அந்த நெஃப்ரான்ஸுடைய இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஸ்ட்ரக்சர் ஆஃப் நெஃப்ரான்ஸ். ஸோ பார்க்குறதுக்கு நெஃப்ரான்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் டியூபியூல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ டியூப் மாதிரியே தான் இருப்பாங்க. ஸோ அதுலேயும் எப்படிலாம் அந்த ஸ்ட்ரக்சர் அரேஞ்ச்மெண்ட் இருக்க போகுது அப்படின்றத பற்றி பார்ப்போம். ஈச் நெஃப்ரான்ஸ் கன்சிஸ்ட் ஆஃப் ரீனல் கார்பசல்ஸ் ஆர் மல்பீஜியன் கேப்சியூல் ஆர் அண்ட் ரீனல் டியூபியூல். ஸோ டோட்டலாக இது ரெண்டு பார்ட்டாக டிவைட் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ரீனல் கார்பசல் ஆர் மல்பீஜியன் கார்பசல். ஸோ ரீனல் கார்பசல்னு சொல்லலாம், அது மல்பீஜியன் கார்பசல்ஸ்னு சொல்லலாம். And the second part is renal tubule. ஓகேவா? ஸோ இதுதான் ஃபுல் ஹோல் நெஃப்ரானோடைய ஸ்ட்ரக்சர். இந்த ஹோல் நெஃப்ரானோட ஸ்ட்ரக்சர்ல மேலே இருக்கக்கூடிய இந்த பார்ட் தான் ரீனல் கார்பசல் அப்படின்றது. ஸோ அந்த பிக்சர்ல பாக்ஸ் மாதிரி போட்டு காமிச்சிருக்காங்க பாருங்க. இந்த ஹெட் ஆஃப் த போர்ஷனை தான் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ரீனல் கார்பசல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுக்கு கீழே இருக்கக்கூடிய ரிமைனிங் இந்த டியூப் லைக் ஸ்ட்ரக்சர் எல்லாமே ரீனல் டியூபியூல் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? சரி, இப்போ ரீனல் கார்பசல்குள்ள என்னென்ன இருக்க போகுது, ரீனல் டியூபியூல்குள்ள என்னென்ன இருக்க போகுதுன்றத பத்தி பார்ப்போம். ரீனல் கார்பசல்ஸ். ஓகே, the renal corpuscles consist of a cup shaped structure called Bowman's capsule. ஸோ இது மட்டும்தான் ரீனல் கார்பசல் அப்படின்னு பார்த்தோம். நெஃப்ரானோட ஸ்ட்ரக்சர்ல இட் ஹாவ் த கப் ஷேப்டு ஸ்ட்ரக்சர். இதுல ஒரு கப்பு மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும். இந்த கப்பு பேர் என்ன அப்படின்னா பௌமான்ஸ் கேப்சியூல். இந்த கப்பு தான் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா பௌமான்ஸ் கேப்சியூல் அப்படின்னு சொல்லுவாங்க. இட் கண்டைன்ஸ் பஞ்ச் ஆஃப் கேபிலரிஸ். ஸோ இதுக்குள்ள எப்படி இருக்கும் அப்படின்னா கேபிலரிஸ் அப்படின்றது நம்ம படிச்சிருக்கோம், பிளட் வெசல்ஸ்ல படிச்சிருக்கோம் கேபிலரிஸ் அப்படின்றது. ஸோ இட் கண்டைன் பஞ்ச் ஆஃப் கேபிலரிஸ் பிரசன்ட் இன் த பௌமான்ஸ் கேப்சியூல் இஸ் கால்ட் குளோமெருலஸ். ஸோ இதுக்குள்ள பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பஞ்ச் ஆஃப் கேபிலரிஸ் இருக்கும். இந்த கேபிலரிஸோடைய நேம் தான் என்ன சொல்றாங்க, குளோமெருலஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? பிளட் என்டர்ஸ் த குளோமெருலர் கேபிலரிஸ் through afferent arterioles and leaves out through efferent arterioles அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இந்த பௌமான்ஸ் கேப்சூலுக்குள்ள குளோமெருலஸ் இருக்காங்க. குளோமெருலஸ் அப்படின்றது பஞ்ச் ஆஃப் கேபிலரிஸ். இந்த பிளட், அதாவது பியூரிஃபை பண்ணக்கூடிய பிளட், யூரினா கன்வெர்ட் ஆகக்கூடிய பிளட். ஓகே, அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த பௌமான்ஸ் கேப்சூலுக்குள்ள என்டர் ஆவாங்க. ஓகே, ஸோ எப்படி என்டர் ஆவாங்க அப்படின்னா it enters the glomerulus capillaries through afferent arterioles. Afferent arterioles மூலமா என்டர் ஆகி it release out from the glomerulus to efferent arterioles. efferent arteriole மூலமா வெளியில ரிலீஸ் ஆவாங்க. நார்மலா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய எல்லா ஆர்கன்ஸ்லயுமே ஒரு ஆர்டியோல்ஸ் போனா ஒரு வெயினா தான் வெளியில வருவாங்க, நார்மலா எல்லா இடத்துலயுமே. ஓகேவா? ஸோ இட் கேரிஸ் ஆக்சினேட்டட் அண்ட் திஸ் ஒன் இஸ் கேரிட் த டீஆக்சினேட்டட் பிளட் அப்படின்னு படிச்சிருக்கும். ஸோ ஆர்டரிஸா போனா வெயினா தான் கலெக்ட் பண்ணிட்டு வெளியில வருவாங்க. ஆனா இட் இஸ் a ஸ்பெஷல் ஸ்ட்ரக்சர் only have the inner arteriole and outer arteriole அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுல மட்டும்தான் எப்படி இருக்கும், ஆர்டியோலாவே உள்ள போயிட்டு ஆர்டியோலாவே வெளியில வருவாங்க. ஸோ உள்ள வரக்கூடியது afferent arteriole அப்படின்னு சொல்றோம், வெளியில போகக்கூடியது efferent arteriole அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் Bowman's capsule continues as the renal tubule. ஸோ Bowman's capsule
ஸோ இந்த பவுமான்ஸ் கேப்சூல் அதுக்கப்புறம் எப்படி கண்டினியூ ஆவாங்க அப்படின்னா நம்ம செகண்ட் பார்ட் படிச்சோம்ல ரீனல் டியூபியூல், ஸோ அதில் கண்டினியூ ஆவாங்க. ஓகேவா? ஸோ இதில் ரீனல் கார்பசல்ஸில் இவ்வளோ பார்ட் தான், பவுமான்ஸ் கேப்சூல் அண்ட் கிளாமர்லஸ் கண்டெய்னிங் த பஞ்ச் ஆஃப் கேபிலரிஸ். ஓகே, சரி இப்போ நெக்ஸ்ட் பாருங்க. ஸோ ரீனல் டியூபியூல், பவுமான்ஸ் கேப்சூல் கண்டினியூ ஆகி ரீனல் டியூபியூலாக கண்டினியூ ஆகிறாங்க. It consists of 3 regions. Renal tubules consist of 3 regions. First one is proximal convoluted tubule. Next one is loop of Henle. And the last one is distal convoluted tubule. So proximal means nearby அப்படினு அர்த்தம், அருகில் அப்படினு அர்த்தம். ஓகே, ஸோ இங்கே இந்த கிளாமர்லஸ் முடிஞ்சு பவுமான் கேப்சூல் எங்கே கண்டினியூ ஆவாங்க அப்படின்னா ரீனல் டியூபியூலா கண்டினியூ ஆவாங்க. இந்த ரீனல் டியூபியூல்ல ஃபர்ஸ்ட் பார்ட், இந்த பார்ட்டை தான் ப்ராக்சிமல் கன்வல்யூட்டட் டியூபியூல் அப்படின்னு சொல்லுவோம். தமிழ்ல இதை அண்மை சுருண்ட குழல் அப்படின்னு சொல்லுவோம். ப்ராக்சிமல் மீன்ஸ் நியர்பை அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஸோ பக்கத்துல இருக்கக்கூடிய கன்வல்யூட்டட் டியூபியூல் அப்படின்னா நல்ல சுருண்டு இருக்கக்கூடிய டியூப். ஓகேவா? ஸோ ப்ராக்சிமல் கன்வல்யூட்டட் டியூபியூல் இட் கண்டினியூ டு ஃபார்ம் அ லூப் ஆஃப் ஹென்லே. ஸோ ஒரு யூ ஷேப்ல ஒரு டியூப் லைக் ஸ்ட்ரக்சர் இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த லூப்பை தான் என்ன சொல்றாங்க அப்படின்னா லூப் ஆஃப் ஹென்லே அப்படின்னு சொல்றாங்க. திஸ் லூப் ஆஃப் ஹென்லே கண்டினியூ டு ஃபார்ம் த டிஸ்டல் கன்வல்யூட்டட் டியூபியூல். டிஸ்டல் மீன்ஸ் டிஸ்டன்ஸ் அப்படின்னு அர்த்தம். ஸோ இங்கேயும் ஒரு கன்வல்யூட்டட் டியூபியூல் இருக்கும், இங்கேயும் ஒரு கன்வல்யூட்டட் டியூபியூல் இருக்கும். இது நியர்பையா இருக்கிறதுனால, எதுக்கு பவுமான்ஸ் கேப்சூலுக்கு நியர்பையா இருக்கிறதுனால இது ப்ராக்சிமல் கன்வல்யூட்டட் டியூபியூல். இது டிஸ்டன்ஸ்ல இருக்கிறதுனால இது டிஸ்டல் கன்வல்யூட்டட் டியூபியூல். Finally, the distal convoluted tubule it leads to open the collecting duct. So finally, இந்த distal convoluted tubule எங்க போய் ஓபன் ஆவாங்க அப்படின்னா collecting ductல போய் ஓபன் ஆவாங்க. ஓகேவா? ஸோ இதுல மேல இருக்கக்கூடிய இந்த பார்ட் எல்லாமே it lies in the renal cortex area in the kidney. ஸோ கீழே இருக்கக்கூடிய இந்த பார்ட் எல்லாமே ரீனல் மெடுலால லொக்கேட் ஆயிருப்பாங்க. ஸோ கிட்னியோட ஸ்ட்ரக்சர் பார்த்தோம். நம்ம கிட்னியோட ஸ்ட்ரக்சர்ல கார்டெக்ஸ் மெடுல்லா அப்படின்னு பார்த்தோம் பார்த்தீங்களா? ஸோ கார்டெக்ஸ்ல இருக்கக்கூடியது தான் இந்த பார்ட் எல்லாம். இவங்க எக்ஸ்டெண்ட் ஆகி கீழே வரக்கூடியது தான் இந்த பார்ட் எல்லாம் மெடுலால லொக்கேட் ஆயிருக்க போறாங்க. ஸோ இமேஜின் பண்ணிக்குவோம், கார்டெக்ஸ் மெடுலான்னு நமக்கு என்னன்னு தெரியும் இப்போ. ஸோ இந்த ரீஜன் ஃபுல்லா கார்டெக்ஸ்ல இருக்க போறாங்க. கீழே இருக்கக்கூடிய இந்த ஹென்லே லூப், கலெக்டிங் டக்ட்ல ஒரு ஷேர், இதெல்லாமே மெடுலால லொக்கேட் ஆயிருக்க போறாங்க. ஓகேவா? சரி நெக்ஸ்ட் பாருங்க. கலெக்டிங் டியூபியூல் பத்தி ஒரு சின்ன கிளாஸ். The distal convoluted tubule opens into the collecting tubule. The nitrogenous waste are drained into the renal pelvis. So இங்க எல்லா ப்ராசஸும் பண்ணதுக்கு அப்புறம், ஓகே, இந்த நெஃப்ரான்ஸ் எல்லா ப்ராசஸும் பண்ணதுக்கு அப்புறம் கேபிலரிஸ்ல இருந்து என்ன பண்ணுவாங்க, எல்லா பிளட்டையும் கலெக்ட் பண்ணி அதில் கூடிய வேஸ்ட் எல்லாம் ட்ரெயின் பண்ணி ஃபர்ஸ்ட் ப்ராக்சிமல் கன்வல்யூட்டட் டியூபிளுக்கு பாஸ் பண்ணுவாங்க. அடுத்து லூப் ஆஃப் ஹென்லேக்கு பாஸ் பண்ணுவாங்க. அடுத்து அவங்க டிஸ்டல் கன்வல்யூட்டட் டியூபிளுக்கு பாஸ் பண்ணுவாங்க. ஸோ அவங்க ஃபைனலி இட் ஓப்பன் இன்டு த கலெக்டிங் டியூபியூல். ஓகே, இந்த கலெக்டிங் டியூபியூல்ல இருந்து இருக்கக்கூடிய வேஸ்ட் எல்லாத்தையும் ட்ரெயின் பண்ணி கலெக்ட் பண்றவங்க தான் இந்த ரீனல் பெல்விஸ் அப்படின்ற இந்த ரீஜியன்ல. ஓகே, இதை தான் ரீனல் பெல்விஸ், இந்த ரீஜியன் வரைக்கும் ரீனல் பெல்விஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை கேலிசஸ் அப்படின்னு படிச்சிருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் கேலிசஸ்ல ட்ரெயின் ஆகி வரும். கேலிசஸ்ல இருந்து ரீனல் பெல்விஸ்க்கு பாஸ் பண்ணுவாங்க. ரீனல் பெல்விஸ்ல இருந்து யூரிட்டர், இட் இஸ் அ டியூப் லைக் ஸ்ட்ரக்சர், யூரிட்டருக்கு பாஸ் பண்ணுவாங்க. ஸோ த யூரிட்டர் இட் ஓப்பன் இன்டு த யூரினரி பிளேட், தட் இஸ் த பேக் லைக் ஸ்ட்ரக்சர். இட் இஸ் த டெம்பரவரி ஸ்டோரேஜ் ஆஃப் யூரின் அப்படின்னு பார்த்தோம். இட் இஸ் த பிளேஸ் ஃபார் டெம்பரவரி ஸ்டோரேஜ் ஆஃப் யூரின் அப்படின்னு பார்த்தோம். ஸோ இந்த இடத்துல டெம்பரவரியா யூரினை ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவாங்க. அடுத்து யூரித்ரா மூலமா ரிலீஸ் பண்ணி எஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஓகேவா? ஸோ இந்த ப்ராசஸ் தான் இந்த கன்வல்யூட்டட் டியூபிள் மூலமாகவும் கலெக்டிங் டியூபிள் மூலமாகவும் இந்த ப்ராசஸ் தான் கண்டினியூஸாக நடந்துகிட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ இவங்க எப்படி பெர்ஃபெக்டாக ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு அனிமேட்டட் வீடியோவை இதுக்கு அடுத்து நான் போஸ்ட் பண்ணுறேன். ஓகே, ஸோ இப்போதைக்கு இது அளவுக்கு தெரிஞ்சிட்டாலே நீங்கள் போதும். ஓகேவா? தேங்க்யூ.